அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணீர் வடித்தல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்திய மனிதர் நாளை மறுமை நாளில் அரியணையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தனது நிழலில் அவருக்கு அல்லாஹ் இடம் வழங்குவான். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1869 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் உலகத்திலே பிறந்தது முதல் அவருடைய மரணம் வரை பல்வேறு விஷயங்களுக்காக வேண்டி அழுக வேண்டிய, கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பசி, நோய், சோதனைகள், பொருளாதார இழப்பு, உற்றார் உறவினருடைய மரணம், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், தேர்வில் ஏற்பட்ட தோல்வி, இவ்வாறு எவ்வளவோ காரணங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்த நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் நடப்பது என்பது மிகவும் இயல்பானது. மனிதன் கண் கலங்குகின்ற வேளையிலே அவருடைய அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. உலகியல் ரீதியாக வடிக்கின்ற கண்ணீர், இதற்கு பயன் கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். ஆனால் ஆன்மீக ரீதியாக கண்ணீர் வடிப்பதற்கு நிச்சயமாக தகுந்த பலன் கிடைக்கும். அது ஈடு இணையற்றது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. இரக்கம், கருணை, பயபக்தி போன்ற மென்மையான உணர்வுகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றனவோ, அதேபோல் தொழுகை, நோன்பு போன்ற வழிபாடுகளை யார் முறைப்படி நிறைவேற்றுகிறாரோ அவருடைய இதயம்தான் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் இளகும் இதயம். இதயம் இளகினால்தான் கண்களில் கண்ணீர் வடிக்கும். இதனால் நம்மை படைத்த இரட்சகனுடைய அந்த பிரியத்தால் கண்களில் கண்ணீர் கசிகின்ற போது அந்த கண்ணீர் துளிகள் நரக நெருப்பையே அணைக்கும் அளவுக்கு உண்டான வல்லமை பெற்று விடுகின்றது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களுடைய வாழ்வியல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களிலே மிக இனிமையாக வேதமறை குர்ஆனை ஓதுகின்றவர்கள். அவர்கள் ஓதத் தொடங்கினால் கரையாத உள்ளமும் கண்ணீரால் கரைந்து போய்விடும். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடம் வந்து, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று கேட்க, தங்கள் மீதே குர்ஆன் அருளப்பட்டிருக்க தங்களுக்கே தான் நான் ஓதி காட்டுவதா என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள் இனிமையாக குர்ஆன் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். எனவே உங்களை நான் ஓதுமாறு இப்படி கேட்டுக்கொண்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கேட்டதற்குண்டான அந்த காரணத்தை சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதத் தொடங்கினார்கள். அப்படி அந்த வசனத்தை ஓதத் தொடங்கிய போது சூரத்துன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 41வது வசனத்தை ஓதிய போது நிறுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த வேளையிலே
அவர்கள் ஏன் நிறுத்தச் சொன்னார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்ததை அந்த நபித்தோழர் பார்த்தார் என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகளிலே காண முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய கண்ணீரை அர்த்தமுள்ள கண்ணீராக, நன்மையுள்ள கண்ணீராக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.